ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். இப்போ உள்ள காலத்தில் எல்லார் வீட்லேயுமே நம்ம மிக்ஸி வச்சுருப்போம். மிக்ஸியில் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிக்ஸி பார்த்திங்கன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா சரியாக ஓடாது. அது எதுக்குன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் மிக்ஸியை எப்படி நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். மிக்ஸி எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்விட்ச் போர்டில் ப்ளக்கை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸியில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா சுரண்டி எடுக்கணும். இது சுரண்டி எடுக்கிறதுக்கு நான் டூத் பிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். டூத் பிக் அல்லது இயர்பட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம சுரண்டி எடுக்கும்போது அந்த அழுக்கு எல்லாமே நல்லா வந்துடும். மிக்ஸியில் இருக்கிற கேப்லேயுமே அழுக்கு நிறைய சேர்ந்துருக்கும். அதுலேயுமே நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க. அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம சுரண்டி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், மிக்ஸியில் இருந்த எல்லா அழுக்குமே வந்துருச்சு. இப்போ இந்த கீழே இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, அதுலேயுமே அழுக்கு சேர்ந்துருக்கும். அதுலேயும் இந்த குச்சை வச்சு நல்லா சுரண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம அழுக்கெல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு. அடுத்து இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கணும். 1 ஸ்பூன் சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். அடுத்து இன்னொரு ஸ்பூன் சேர்க்குறேன். டோட்டலாக 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ப்ரெஷ்ஷை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம மிக்ஸியை க்ளீன் பண்ண போகிறோம். ப்ரெஷ்ஷில் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை தொட்டு இந்த மாதிரி மிக்ஸியில் எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அதிலெல்லாம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸியில் இருக்கிற கேப்லேயுமே இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா லெமன் ஜூஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது மிக்ஸியில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். மிக்ஸியை சுற்றி எல்லா இடத்துலையுமே இந்த பேக்கிங் சோடா லெமன் ஜூஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மிக்ஸியோட ஒயர்லேயுமே இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. மிக்ஸியில் சுற்றி எல்லா சைடும் பேக்கிங் சோடா அண்ட் லெமன் ஜூஸை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு பழைய துணியை வச்சு மிக்ஸி ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியோட கேப்லேயும் இந்த மாதிரி துணியை விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸிக்கு அடியிலையும் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மிக்ஸியை சூப்பராக தொடச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸி பார்க்கவே புத்தம் புதுசாக சூப்பராக க்ளீன் ஆயிருச்சு. மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் வீட்டு மிக்ஸியை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம மிக்ஸியை என்ன தான் நல்லா க்ளீன் பண்ணி புத்தம் புதுசாக வச்சுருந்தாலும் 2 நாளில் பார்த்திங்கன்னா மிக்ஸி அழுக்காயிரும். அந்த மாதிரி அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க டிஷர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் பழைய டிஷர்ட், அவங்களுக்கு பத்தாத டிஷர்ட்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அதை நீங்கள் மிக்ஸியோட கவராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு 2 சைடும் கை இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்பக்கமாக நம்ம சொருகி விட்டுடலாம். நீங்கள் இப்படியே மேலே மிக்ஸி ஜார் போட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மிக்ஸி எவ்வளோ மாதம் ஆனாலும் உங்களுக்கு அழுக்காகவே செய்யாது. அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க டிஷர்ட் இல்லை அப்படின்னா நம்ம மிக்ஸிக்கு வேறு ஒரு கவர் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒயரை நல்லா சுற்றி விட்டுடலாம். சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி கேப் வழியாக ப்ளக்கை உள்ளே சொருகி விட்டுருங்க. நல்லா டைட்டாக சொருகி விட்டுருங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க யூஸ் பண்ணுற பழைய டிஷர்ட் கண்டிப்பாக வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இதில் 2 கைக்கு அடியிலையும் ஒன்று சேர்த்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா இதை கட்டி விட்டுறலாம். ரப்பர் பேண்ட் நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போ உள்பக்கம் இருக்கிற துணியை நம்ம வெளிப்பக்கம் எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு ஒரு கேப் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம மிக்சிக்கு கவராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சி யூஸ் பண்ணாத டைம்லாம் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மிக்சி வந்து சீக்கிரம் அழுக்காகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். மிக்சி ஜாருக்குள்ளே வந்து நம்ம என்ன தான் நல்லா க்ளீன் பண்ணி பளபளன்னு வச்சுக்கிட்டாலும் நம்ம வந்து அடியில் இருக்கிற அழுக்கை வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை. பாருங்கள், மிக்சியோட பேக் சைடில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி அழுக்கு சேர்றதுனால தான் மிக்சி ஜார் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆயிரும், சரியாக ஓடாது. இந்த மாதிரி எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பேக்கிங் சோடா, ஆப்போ சோடா சொல்லுவோம் இல்லையா, அதுதான். மிக்சியோட பேக் சைடில் வந்து இது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து இதில் வந்து ஒரு எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். எலுமிச்சை சாறு சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நிறைய அழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் 30 நிமிஷம் வரைக்குமே அப்படியே விட்டுறலாம். 15லேருந்து 30 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பழைய ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. பின்னாடி இருக்கிற புஷ்ஷை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி தேய்க்கும் போது அது அசையாமல் மூவ் ஆகாமல் இருக்கும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா சைடும் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். எல்லா சைடும் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஃபைனலாக தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த பிளாக்காக இருந்தது எல்லாமே போயிடுச்சு. அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். மாதத்துக்கு ஒரு தடவையாவது மிக்சியோட பேக் சைடில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியோட பேக் சைடில் வந்து அழுக்கு சேராமல் இருந்தாலே நமக்கு வந்து மிக்சி அடிக்கடி ரிப்பேர் ஆகாது. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். மிக்சி ஜாரில் இருக்கிற பிளேடு வந்து சம்டைம்ஸ் ஷார்ப்னஸ் போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சரியாக அறப்படாது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2லேருந்து 3 முட்டையோட ஓடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற செடிக்கு வந்து நீங்கள் போடலாம். செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். மிக்சி ஜாரை நம்ம என்ன தான் கழுவி சுத்தமாக வச்சுருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பேர்டு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அல்லது நம்ம நான்வெஜ் ஏதாவது அதில் அரைக்கும்போது இந்த மாதிரி பேர்டு ஸ்மெல் 2-3 நாளைக்கு இருக்கும். அதை வந்து எப்படி 1 நிமிஷத்தில் ஈஸியாக நீக்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சையோட தோல், அதுதான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மிக்சி ஜார் பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்லா சைனிங்காகவும் பளபளப்பாகவும் இருக்கும். இப்போ வந்து அந்த பேர்டு ஸ்மெல் வந்து சுத்தமாகவே இருக்காது. அது நல்ல வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம மிக்சியில் வந்து தேங்காய் பால், ஜூஸு, மசாலாலாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் வந்து அது எல்லாமே வெளியே தெரிச்சிடும். அது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த மிக்சி மூடியில் இருக்கிற ரப்பர் வந்து லூஸ் ஆகுறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது. இந்த ரப்பரை வந்து எப்படி டைட் பண்ணுறதுன்னு இந்த டிப்பில் நம்ம பார்க்கலாம். நல்ல டைட்டான ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ரப்பரில் வந்து சென்டரில் கேப் இருக்குது பாருங்கள், அதில் வந்து இந்த ரப்பர் பேண்ட் வச்சு சுற்றி போட்டு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மூடி பாருங்கள். மறுபடியும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2லேருந்து 3 ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.